டேரக்டர் சங்கர்னா உனக்கு என்ன ஞாபகம் வரும்? பிரம்மாண்டம். அது ஏன்னா அவரோட மூவிஸ்னா கிராண்ட் விஷுவல்ஸ், பெரிய பட்ஜெட், அது கொடுக்குற மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதனாலதான் சங்கர் சார் படம் நான் பிரம்மாண்டம் சொல்றோம். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சங்கர் சாருக்கு கம்மி பட்ஜெட்ல படம் எடுக்க தெரியாதா என்ன? கண்டிப்பா தெரியும். ஆனா மக்கள் அவர்கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் ஆடியன்ஸ் அவர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற படம் தான் அவர் கொடுக்குறாரு. அதோட ரிசல்ட் தான் நம்ம பார்த்த எந்திரன், சிவாஜி 2.2 எல்லாமே. இதுல இருக்க பிக்கஸ்ட் மார்க்கெட்டிங் லெசன் என்ன தெரியுமா? கான்டென்ட் கிரியேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்ற விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணாதீங்க. ஆடியன்ஸ் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. ஆடியன்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ற கான்டென்ட், நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ற கான்டென்ட், ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற கான்டென்ட், இதுதான் நம்ம கிட்ட மேஜரா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ அதனால கான்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு கொஸ்டினை கண்டிப்பா கேளுங்க. இந்த கான்டென்ட் எனக்கு பிடிச்சதுனால நான் போடுறேனா, இல்ல ஆடியன்ஸ் என்கிட்ட இதைத்தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை போடுறேன்? இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா கான்டென்ட் கிரியேஷன்ல ஜெயிச்சிடலாம். உங்க ஆடியன்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கான்டென்ட் எப்படி ரெடி பண்ணணுங்கிற ஒரு லிஸ்ட் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இன்ஃபோன் கமெண்ட் பண்ணுங்க. அந்த லிஸ்ட்டை நானே உங்களுக்கு பர்சனலா டிஎம் பண்றேன்.